அமைச்சராக உமர் அப்துல்லா பதவியேற்பார் என உமர் அப்துல்லாவின் தந்தையும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபரூக் ஆரோக்கியத்துல்லா அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 48 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தாம் பெற்ற வெற்றி ஒவ்வொரு பெண்ணின் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி என வினேஷ் போகத் கருத்து. உண்மைக்கான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி எனவும் நாடு காட்டிய அன்பையும் நம்பிக்கையையும் காப்பாற்றியுள்ளதாகவும் பேட்டி. தமிழகம் முழுவதும் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையாக வருகிற 15ஆம் தேதி 1000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னையில் 100 இடங்களிலும் மற்ற மாவட்டங்களில் 900 இடங்களிலும் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு பொதுமக்களும் முழுமையாக ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். திருமாவளவனின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நிலைப்பாட்டை வரவேற்பதாக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச். ராஜா கருத்து. மாநாடு நடந்ததால் மது ஒழிப்பு நடந்துவிட்டதா? அந்த மாநாடு திமுக விசிக கூட்டு நாடகம் என்று காட்டும். மது ஒழிப்பா? ஒழிஞ்சு போச்சு. மாநாடு முடிஞ்சது, மது ஒழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கா? அந்த மாநாடே நாடகம். திமுக விசிக கூட்டு நாடகம். ஏன்னா மது கொண்டு வந்தது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். மதுவிலக்கு மாநில பட்டியலில் உள்ளது, கடையை திறந்தது நீங்கள், மூடுவது நாங்களா என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா தமிழக அரசுக்கு கேள்வி. தமிழகத்தில் சாராயத்தினால் இளம் விதவைகள் அதிகம் என கூறிய எம்பி கனிமொழி, விஷ சாராயத்தில் இறந்தவர்களின் மனைவிகளை சென்று பார்க்காதது ஏன் என்று கேள்வி. ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கிற புரோஹிபிஷன், கடையை திறந்தது நீங்க, மூடுறது நாங்களா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அவங்க தான் உட்கார்ந்தாங்க. அன்னைக்கு சாராயத்தால் இளைஞர்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள், அதனால இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு பேசின சகோதரி கனிமொழி எங்கே போனாங்க? கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா என்ன? அந்த விஷச்சாராயத்தால் விதவையான யாராவது ஒத்துரை பார்த்தாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பட்டியல் சமுதாயத்தினருக்கான எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்துள்ளது என்று ஹெச். ராஜா குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே பட்டியலின மக்களுக்கு முன்னுரிமை தருவதாக பேட்டி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 17 தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழையின் போது சராசரியாக 44 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று கணிப்பு. திருப்பூரில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்த விபத்தில் உயிரிழப்பு 3ஆக உயர்ந்துள்ளது. வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தில் ஏராளமான நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஜிமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரம். மருத்துவமனை முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.